ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மோட்டரோடைய கார்பன் கிளீனிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோட்டர் இன்ஜின் ஆயில் வாங்கினேன். அது கூட ஆஃபராக வந்து இன்ஜின் ஃப்ளஷ் ப்ளஸ் இந்த கார்பன் கிளீனரும் கிடச்சிது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் இருக்கணும். அதில் வந்து இது யூஸ் பண்ணோம். எப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 10 ml அப்படின்ற மாதிரி. இது வந்து 50 ml டோட்டலாக. இப்போ பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் தான் இருக்கும் பெட்ரோலு. 5 லிட்டர் இருக்குல்ல, அது கூட கம்மியாக தான் இருக்கும், ஒரு 4.5-3 இருக்கும். இன்ஜினுக்குள்ளே இருக்கிற கார்பனை மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி பெட்ரோலோட சேர்த்து எரித்து வெளியே எக்ஸாஸ்ட் வழியை எடுத்துரும். ஸோ அதான் இதோடைய வேலை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இதை தனியாக வாங்கினீங்கன்னா இது 200 வரும். இது மோட்டல் பிராண்டோடது. இது போல் இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ இது எனக்கு ஆஃபரில் கிடச்சதால் இதையே நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வண்டி எடுத்து எப்படியும் ஒரு 5 years ஆகிடுச்சு. ஸோ பைக் எடுத்து 5 years ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1,44,000 கிலோமீட்டர் ஓடிட்டுது. ஸோ இருந்தால் நடுவில் 2 டைம் சீஸ் ஆச்சு. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ முடிஞ்சதும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்களும் உங்கள் பைக்குக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். இது நியர்பை எல்லா ஷாப்லேயும் இது கிடைக்கும்.